friends, food recipe நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான ரெசிபியோட தான் வந்திருக்கோம். இன்னைக்கு நம்ம என்ன செய்ய போறோம்னா கனவா ரோஸ்ட், அதாவது ஸ்குவிட் ரோஸ்ட் எப்படி சுலபமா சூப்பரா வீட்லயே ரெடி பண்ணலாம்னு தான் பார்க்க போறோம். இன்னைக்கு செய்யக்கூடிய இந்த ஸ்குவிட் ரோஸ்ட் நம்ம கேரளா ஸ்டைல்ல தான் செய்ய போறோம். எல்லாருக்குமே தெரிஞ்சதுதான், கேரளால எப்பவுமே கோகனட் பேஸ்ட் ஃபுட்ஸ் நிறைய கிடைக்கும். அது மாதிரி இந்த ஸ்குவிட் ரோஸ்ட்லையும் நம்ம கோகனட் பேஸ்ல தான் நம்ம செய்ய போறோம். இந்த ரெசிபி கண்டிப்பா உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும். ஸோ மிஸ் பண்ணாம ஸ்கிப் பண்ணாம வீடியோ ஃபுல்லா பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸ்குவிட் ரோஸ்ட் செய்யறதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்குவிடை க்ளீன் பண்ணி எடுத்துடலாம். ஸ்குவிடை க்ளீன் பண்றது ரொம்பவே ஈஸி. ஃபர்ஸ்ட் இதே மாதிரி இந்த ஹெட்டை மட்டும் ரிமூவ் பண்ணி எடுத்து தனியாக வச்சுக்கோங்க. அடுத்தது நம்ம என்ன செய்ய போறோம்னா ஸ்குவிடோட மேலே உள்ள தோலை மட்டும் ரிமூவ் பண்ணி எடுக்க போறோம். அதுக்கு ஒரு எட்ஜிலேருந்து இதே மாதிரி அந்த ஸ்கின்னை பிடிச்சி இழுத்தாலே போதும், ஈஸியாக ரிமூவ் பண்ணிடலாம். பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ சுலபமாக நம்ம ரிமூவ் பண்ணிடலான்னு. இதே மாதிரி நம்ம ஸ்குவிடோட எல்லா ஸ்கின்னையுமே நம்ம ரிமூவ் பண்ணி எடுத்துடலாம். ஸ்கின்னெல்லாம் ரிமூவ் பண்ணி எடுத்த பிறகு ஸ்குவிடில் ஒரே ஒரு போன் இருக்கும், அதை மட்டும் புல் பண்ணி எடுத்தாலே போதும், ஈஸியாக வந்துடும். அடுத்தது உள்ளெல்லாம் க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நான் க்ளீன் பண்ணி எடுத்தாச்சு. இதை நம்ம கட் பண்ணிடலாம். இதே மாதிரி தின்னாட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸ்குவிடோட ஒரு சைடில் மட்டும்தான் நான் இதே மாதிரி தின்னாட்டு கட் பண்ணி எடுத்துருக்கிறேன். சூப்பராக கட் பண்ணி எடுத்தாச்சு. அடுத்தது நம்ம ஸ்குவிடோட குடல் பகுதியெல்லாம் நமக்கு தேவையில்லை, அதை கட் பண்ணி எடுத்துடலாம். அதோட வாய்ப்பகுதியில் ஒரு போன் மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கும். ஸோ அதை மட்டும் புல் பண்ணி எடுத்துட்டீங்கனாலே போதும். ஸ்குவிடெல்லாம் க்ளீன் பண்ணி எடுத்தாச்சு. நம்ம கனவா ரோஸ்ட் செய்கிறதுக்கு ஆரம்பிச்சிடலாம். அதுக்காக ஒரு ஹாட்டான பேனில் 5 டேபிள் ஸ்பூன் கோகோனட் ஆயில் சேர்த்துடலாம். நம்ம இன்றைக்கி கேரளா ஸ்டைலில் ஸ்குவிட் ரோஸ்ட் செய்கிறனால தான் நம்ம கோகோனட் ஆயில் யூஸ் பண்ணியிருக்கிறோம். ஆயில் நல்லா ஹீட் ஆனதுமே 1 டீஸ்பூன் பெருஞ்சீரகம் சேர்த்துடலாம். பெருஞ்சீரகத்தை ஆயிலில் சேர்த்த உடனே அதோட கலர் சேஞ்ச் ஆகும். கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் கலர் வந்ததுமே ஏற்கனவே சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன் 3 பெரிய வெங்காயத்தை இதோட ஆட் பண்ண போகிறேன். வெங்காயம் நல்லா வதங்கட்டும், அதுவரை நம்ம ஸ்டார் பண்ணி விட்டுட்டே இருக்கலாம். வெங்காயம் வதங்கிட்டு இருக்குது. இப்போ இதோட கொஞ்சம் சால்ட்டு சேர்த்திங்கன்னா கொஞ்சம் சீக்கிரமாகவே வதங்கிடும். ஸோ அதனால கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்துருக்குறேன். நல்லா எல்லாத்தையுமே ஸ்டார் பண்ணி விட்டுட்டே இருக்கலாம். அடுத்ததாக இதோட 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துருக்குறேன். இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை போகணும். அதே நேரத்தில் வெங்காயமும் நல்லா சாத்தையாகி இருக்கணும். அதுவரை நம்ம சாத்தை பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் வெங்காயம்லாம் நல்லா சாத்தையாக இருக்குது. இப்போ இதோட 1/4 மூடி தேங்காயை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதையும் நம்ம இதோட சேர்த்துடலாம். கோகோனட் சேர்த்துருக்கனால இதோட ஃப்ளேவர் ரொம்பவே நல்லாயிருக்கும். இதையும் 2 நிமிஷம் நல்லா சாத்தை பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா சாத்தை பண்ணி எடுத்த பிறகு நம்ம இதோட சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்க 2 தக்காளி சேர்த்துடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா வதங்கட்டும், அதுவரை நம்ம சாத்தை பண்ணி எடுத்துக்கலாம். வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா வதங்கின பிறகு நம்ம இதோட மசாலா பொருட்கள் எல்லாம் சேர்த்துடலாம். 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் வத்தல் தூள், 1 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா, 1/2 டீஸ்பூன் பெப்பர் தூள், 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள். இதெல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. எல்லா இடத்துலையுமே ஸ்ப்ரெட் ஆகிறது மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இது கொஞ்சம் ட்ரையாக இருக்கனால நம்ம இதோட கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்த பிறகு ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த மசாலாலாம் நல்லா குக் ஆனதுமே நம்ம ஏற்கனவே க்ளீன் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்கிற ஸ்குவிட் எல்லாம் சேர்க்க போகிறோம். ஒன்று ஒன்றா சேர்த்துடலாம். எல்லா ஸ்குவிடையுமே சேர்த்தாச்சு. நம்ம இதை ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். ஸ்குவிடெல்லாம் மசாலாலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்த பிறகு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்துட்டு ஒரு 5 மினிட்ஸ் நல்லா குக் பண்ணி எடுத்தாலே போதும், நம்ம ஸ்குவிட் சூப்பராக ரெடி ஆயிரும். இதை ஒரு லிட் வச்சு க்ளோஸ் பண்ணிக்கலாம். நல்லா குக் ஆகட்டும்.
5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. பார்த்தீங்கன்னா தெரியும் நம்ம ஸ்குவிட் நல்லா சூப்பராக ரெடியாக இருக்குது. இதை ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மேலே கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி தழைகளை ஆட் பண்ணிடலாம். அவ்வளோதான், நம்ம சூப்பரான ஸ்குவிட் ரோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. ஸோ இதே மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா ஃபுட் ரெசிபி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு டேஸ்டியான சூப்பரான ரெசிபியோட நாளைக்கு சந்திக்கிறேன். அதுவரை பாய், கீப் ஆன் வாட்சிங்.